கேள்விக்குறியான பெண்களின் பாதுகாப்பு அச்சத்தின் பிடியில் இருக்கிறதா தமிழ்நாடு என்றுதான் இன்றைய பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியில் அரசு தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காவியா பள்ளிக்கு செல்கின்ற பொழுது வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர், திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணை கடந்த சில மாதங்களாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார் என்ற புகார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துகிறது. அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற சூழலில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் திமுகவினரிடமிருந்து பெண்களை காப்பாற்ற போராட வேண்டி இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி தொடர்ந்து அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சொல்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலையில் தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். இப்படி எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் எல்லாம் தவிக்க விட்டுவிட்டு தன் பிள்ளைக்கு பாராட்டு விழா, பிறந்தநாள் விழா பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாதுகாப்பற்ற நிலையில் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற சூழலில் அப்பான்னு உங்களை அழைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது ஒரு பெரும் வெட்கக்கேடு என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக கருத்தாளர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,33,961 டிஜிபி தொடங்கி காவலர்கள் வரை காவல்துறையில் பணியாற்றுறாங்க. சற்றேறக்குரிய 26,000 பேர் பெண்கள் மட்டுமே காவல்துறையில் பணியாற்றினாலும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கிறது. இது அதிகரித்துட்டு வர்றது பெரு ஆபத்து என்றெல்லாம் சொல்கிறாங்க. கடந்த 2022க்கு பிறகு ஒப்பிடுகின்ற பொழுது பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருமளவில் அதிகரித்திருக்கு. 40லிருந்து 50% வரை இந்த குற்றங்கள் அதிகரித்திருக்கு. இதுக்கு காரணம் பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் சிறு குற்றங்கள் நடந்தால் கூட அது உடனடியாக காவல் நிலையத்தில் வந்து புகாராக பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த புகார் பதிவு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த போன்ற குற்றங்கள் அதிகரிப்பதாக தெரியுது அப்படின்னு மகளிர் ஆணையத்தினுடைய தலைவரே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம், கோவையில் ஒரு மாணவி காரில் நண்பரோடு பேசி கொண்டிருந்தவரை நண்பரையும் தாக்கி அவரையும் அடித்து பாலியல் வன்கொடுமை செய்ததையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இப்படி தமிழ்நாடு முழுக்குமே இந்த 4 ஆண்டுகளில் பார்க்குறப்ப 52% மேலே பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது மது மற்றும் போதைப் பொருட்களுடைய புழக்கம். இந்திய அளவில் அதிகமாக மது பயன்பாடு இருக்கிற ஒரு மாநிலம் என்றால் அது 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. சற்றே குறைய 10லிருந்து 12% பேர் குடி நோயாளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க என்கிற புள்ளி விவரங்கள்லாம் தொடர்ச்சியாக அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. போதையில்லா தமிழ்நாடு என்கிற ஒரு சிறப்பு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு என்று, போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கலை யதார்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதே நவம்பர் மாதம் கடந்த ஆண்டு அதே தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் ஒரு பள்ளி ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார். இந்த ஒரு ஒருதலை காதலால் இல்லை, அவர்கள் விருப்பத்திற்கு மீறி திருமணம் செய்கிறார்கள் என்று ஒரு நபர் தன்னுடைய விருப்பத்தை ஏற்க மறுத்ததனால் கொலை செய்கிறார் அப்படின்னாக்கா அந்த கொலை செய்ய தூண்டுற அளவுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டார்களா, காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதா என்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. நம்மோடு ஏபிவிபியினுடைய மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் வேதாஞ்சலி இணைந்திருக்கிறார். வணக்கம் வேதாஞ்சலி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது, ஒரு அச்சத்தில் பிடியில் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு மிகையானதா இல்லை கலை யதார்த்தம் தானா? வணக்கம்.
இது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறமே வந்து இத்தனை பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு அப்படின்ற புள்ளி விவரம் வந்து சரியா தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 52% கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ஒரு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்துட்டு போகுது அப்படின்னா இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க விஷயம். அதே போல மாநில அரசாங்கமும் மாநில காவல்துறையும் வந்து இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருப்பதுதான் ஒரு முக்கியமான காரணம். தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டால் கண்டிப்பா இந்த மாதிரியான தவறுகள் வந்து தடுக்கப்படும். ஆனா இங்க நம்மளோட தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அவங்க மக்களுக்காக தாண்டி தங்கள் சுயநலத்திற்காக வேலை செய்பவராகவே தான் இருக்காங்க. நம்ம கோவையில ஒரு பொண்ணை வந்து 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒருதலை காதல்னால வந்து ஒரு ஆசிரியர் உயிர் போயிருக்கு. போன வாரம் ஒரு ராமேஸ்வரத்துல ஒரு கல்லூரி மாணவி வந்து இதே மாதிரி ஒரு தலை காதலுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இதே மாதிரியான ஒரு கொலை நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அரசாங்கமும் காவல்துறையும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியும் தாண்டி பெண்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம பெண்களோட வளர்ச்சியை பத்தி பேச்சுக்கும் வாக்குறுதிகளுக்கும் மட்டும் பேசிட்டு பெண்களோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அரசாங்கமும் காவல்துறையும் செயல்படுதான்றது தெரியல. ஏன்னா மேடையில ஏறும்போதெல்லாம் வந்து நம்ம பெண் உரிமையை பத்தி பேசுறோம், பெண்கள் வளர்ச்சியை பத்தி பேசுறோம். ஆனா இந்த திமுக அரசாங்கத்துக்கு கீழே தான் வந்து பெண்கள் இவ்ளோ பாதிப்படைகிறாங்க, குழந்தைகள் இவ்ளோ பாதிப்படைகிறாங்க. காவல்துறை என்ன செய்யறாங்க, அரசாங்கம் என்ன செய்யறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து அந்த பழைய காலகட்டங்கள் மாதிரி இதே சூழ்நிலையில போச்சு அப்படின்னா பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தினாலையும் பெண்கள் வெளியே வர்றதுக்கே பயந்து மீண்டும் பெண்கள் வந்து வீடுகளுக்குள்ளே முடக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து பெண்களையும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பையும் வந்து ஒரு கேடுகெட்ட ஒரு நிலைமைக்கு தான் தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. வேதாஞ்சலி, ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது ஒரு புறம் இருக்க, பெண்களுக்கு முன் எப்போதையும் விட விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு, பாதுகாப்பு குறித்த புகார் கொடுக்க வேண்டிய விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டிருக்கு, அதனால புகார் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, அதனாலதான் அப்படி அதிகமாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னா ஒரு விதத்துல பெண்கள் வந்து ஒரு பள்ளி கல்லூரிகள் மாதிரியான மேற்படிப்புகளை வந்து மேற்கொள்றதுனால அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் தைரியம் ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அந்த தைரியத்தை வந்து முடக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு பொண்ணு அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கண்டிக்கத்தக்க விஷயத்த வந்து காவல்துறையினரிடமோ இல்ல ஒரு முக்கிய ஆளுங்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அவங்க தக்க தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து தண்டனைகள் அதிகரிக்காது. தண்டனைகள் அதிகரிக்கல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த குற்றங்கள் வந்து எங்கேயுமே பதிவு பெறாது அப்படின்றதுதான் உண்மை. ஆனா குற்றங்கள் வந்து இப்ப வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதனால வந்து அதிகமா தெரியுது அப்படின்றது வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு மோசமான அரசியல் நோக்கத்திற்காக கூறப்படும் ஒரு பொய்யாகவே வந்து கருதுகிறோம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கேள்விக்குறியான பெண்களின் பாதுகாப்பு அச்சத்தின் பிடியில் தமிழ்நாடு இருக்கிறதா என்ற பிக் நியூஸ் தொடர்கிறது. நம்மோடு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா இணைந்திருக்கிறார். கேள்விக்குறியாக இருக்கா இன்றைக்கு பெண்களின் பாதுகாப்பு தமிழ்நாட்டில்? ஆனால் மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டிருக்கு, அதனால புகார் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, இதனால இப்படி ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது, எப்படி இருக்கு தமிழ்நாடு? வணக்கம். ஹலோ ராஜேஸ்வரி, தொடருங்க. வணக்கம் வணக்கம். அதாவது மகளிர் ஆணையமே வந்து 40% 50% அதிகமாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதை நாம வந்து அவங்க அரசுக்கு ஆதரவா சொல்லணுங்கிறதுக்காக விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. இது உண்மையான விழிப்புணர்வாக கிடையாது. உண்மையாகவே களத்துல பெண்கள் இங்க நடமாடுவதற்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை நிலவுகிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு கல்லூரியிலேருந்து எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு திமுக நிர்வாகி மிரட்டி அருவாளால மிரட்டி தன்னுடைய ஆசைக்கு இணங்கணும்னு சொல்றதை நம்ம பாக்குறோம்.
எத்தனை இடத்துல திமுகவை சேர்ந்தவர்களே, உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர், இது மாதிரி நிறைய பேர் இந்த திமுக பேனரை பயன்படுத்தியே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் அதிகமாகுதுன்னா, இங்க திமுகவினர் பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் பாக்குறாங்க. அதனால பயமே கிடையாது. கட்சிக்குள்ள அந்த பெண்களுக்கே எவ்வளவு, இன்னைக்கு கூட விசிகாவோட நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகி கூட நான் அச்சுறுத்தல்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பாக்குறோம். எல்லா இடங்களிலுமே எந்த பெண்களுக்குமே, கூட்டணி கட்சியா இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், பெண்களையே மதிக்காத ஒரு ஆட்சின்னா நான் திமுக ஆட்சியை தான் நான் குறிப்பிடுவேன். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, கோயம்புத்தூர்ல நடந்தது, தொடர் சம்பவங்கள். இப்ப பள்ளிக்கூடத்துல ஆசிரியை பாருங்க, ஆசிரியை ஒரு போற வழியில வெட்டுப்படுறதே இது எத்தனாவது சம்பவம்? இது முதல் சம்பவமா? ஒண்ணு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளவே தஞ்சாவூர் மாவட்டத்துல ஏற்பட்டது, பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே கொலை பண்ணாங்க. இன்னைக்கு நடந்து போற வழியில கொலை. ஒரு மாணவி, +2 மாணவி, ஒரு 2 வாரம் கூட இருக்காது, கொலை செய்யப்பட்டது. எங்க இருக்கோம்? நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா இல்ல வேற எங்கேயாவது இருக்குமாங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. படிக்கவே அனுப்ப வேணாம், பிள்ளைகளை எப்படி வெளியில அனுப்புறது, எங்க அனுப்புறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை தாய்மார்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்குன்னு தான் நான் குறிப்பிடுவேன். நன்றி மேம். உங்களுடைய மக்களுடன் மனதின் குரல் பொதுகை தமிழ் தொலைக்காட்சியில் 128வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக.